போக்குவரத்து நெரிசல், சாலை விதிமீறல்கள், விபத்துகள் சென்னையின் அன்றாட காட்சிகளாகி போன நிகழ்வுகள். இவற்றை தவிர்க்க என்னதான் வழி? சென்னையில் மொத்தம் 360 சிக்னல்கள் உள்ளன. தென் சென்னையில் மட்டும் 160 சிக்னல்கள் உள்ளன. இவற்றில் 50க்கும் மேற்பட்ட சிக்னல்கள் முறையாக செயல்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. மெட்ரோ ரயில் பணிகள், சென்னையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் போன்றவையும் பல்வேறு இடங்களில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டு வெகு காலமாகிவிட்டதும் அவைகள் செயல் இழந்து போனதற்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. இங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அண்ணா சாலையில். 4-வே ரோடுன்றதுனால எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. ஸோ நாங்கள் நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், டிராஃபிக் போலீஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் யாரும் எடுக்கல. வாகன நெரிசல் ஏற்படுவதற்கு போக்குவரத்து காவலர்கள் பற்றாக்குறை மற்றொரு முக்கிய காரணமாக கூறப்படும் நிலையில் இருக்கும் காவலர்களும் பணியில் கவனம் செலுத்தாமல் ஓய்வெடுத்து பொழுதை கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளி, கல்லூரிகள், அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் மற்றும் திரும்புபவர்கள் அதிகமாக உள்ள போக்குவரத்து உச்ச நேரங்களிலும் கூட சில போக்குவரத்து காவலர்கள் பொறுப்பின்றி செயல்படுவதால் தாங்கள் பெரிதும் அவதியுற்று வருவதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். அண்ணா சாலையில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. டிராஃபிக் போலீஸ் இருந்தாலும் அவங்களோட ஜாபை அவங்க கரெக்டாக பண்ணுறது கிடையாது. ஒரு ஓரமாக உட்காந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிராஸ் பண்ணவும் வரவும் காலேஜ் டைமிங்க்கு ரொம்ப டிராஃபிக்ஸும் அதிகமாக இருக்குது. இதனிடையே 2500 போக்குவரத்து காவலர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக கூறப்படுகிறது. விபத்துகளை தவிர்த்தல் மற்றும் தவறு செய்யும் காவலர்கள் மீது நடவடிக்கைகள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வாகன ஓட்டிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ளும் வகையில் பல்வேறு அறிவுறுத்தல்களை அளிக்கின்றனர் அதிகாரிகள். பீக் ஹவர் டைமில் ஆஃபீஸு, ஸ்கூலுக்கு போகிற டைமில் சில பேர் போக்குவரத்து சிக்னலை மதிக்கிறது இல்லை, ஸ்டாப் லைனில் கரெக்டாக நிற்கிறது இல்லை, சிக்னல் க்ரீன் விழுறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு சிக்னலை கிராஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு 1 மினிட் சேவ் பண்ணுறதா நினச்சிட்டு அவசரத்தில் பண்ணுறாங்க. ஆனால் அதனால் நிறைய விபத்துகள் ஏற்படுது. அதே மாதிரி போக்குவரத்து காவல்துறையினர் அனைவருக்கும் நாங்கள் சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். பீக் ஹவர்ஸில் டிராஃபிக்கை ஒழுங்காக ரெகுலேட் பண்ணோம். பப்ளிக்கிட்ட கம்பேஷனேட்டாக பேசணும், அமைதியாக பேசணும். அதே மாதிரி தவறு செய்கிற பப்ளிக் எல்லார் மேலேயும் ஈக்குவலாக கேஸ் போடணும் அப்படின்றதையும் நாங்கள் போக்குவரத்து காவலர்களுக்கு சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். வாகனங்களின் எண்ணிக்கையும் போக்குவரத்து நெரிசலும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விபத்துகளை தவிர்க்க பொதுமக்களும் போக்குவரத்து காவலர்களும் கைகோர்த்து செயல்படுவது மட்டுமே தீர்வாக அமைய முடியும். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபு மற்றும் பெருமாளுடன் சுதர்சன்.